நமசிவாய. இந்த ஒரு நேரத்திலே நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இடம் வாங்கணும்னு தோணுதோ அந்த மாதிரியான விஷயமாக இடம் வாங்கலாம். வீடு வாங்கணும்னா வீடு வாங்கலாம். இருக்கக்கூடிய வீடை இன்னும் மாளிகையாக கட்டணும்னா அது மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம். எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளிலே இருக்கக்கூடிய அந்த 30 முகூர்த்தங்களில் 48 நிமிஷம் 48 நிமிஷமாக எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு காரியங்களை நாம் சாதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான முறையாகவே வகுத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக கிடைக்கும். ஜென்ரலாகவே உங்களுடைய யாராவது இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க இல்லை உங்கள் வீடு விற்க போறீங்க, உங்களுக்கு வாடகைக்கு வேற இடத்துக்கு போக போறீங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயமாக இருந்தாலோ அல்லது வீடு சம்பந்தமான எந்த ஒரு இன்டீரியர் விஷயங்களாகட்டும் சொத்து எழுதுறதாகட்டும் எது செஞ்சாலுமே இந்த ஒரு நேரத்தில் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இது டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு 10 to 10:48 வரைக்கும். இந்த 10 to 10:48 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டைமிங் கிடையாது. அதில் கொஞ்சம் மாறுதல் வரும். அது நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி கணிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் பார்க்கலாம். இந்த முகூர்த்த நேரத்திற்கு பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சமுத்திர முகூர்த்தம், ருத்ர முகூர்த்தம்னா என்ன, சமுத்திர முகூர்த்தம்னா என்ன, நிஷித்த முகூர்த்தம்னு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தினசரியே வரக்கூடிய நேரம், அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணர் வருவார்ன்ற மாதிரியான ஒரு விஷயமாக தினசரியே மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானுடைய ஒரு எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது இப்போ வரப்போறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி. ஸோ அதனால இப்போ மற்ற முகூர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம டீகோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முறையாக இந்த வராக முகூர்த்தம். இந்த வராக முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல நான் சொன்ன மாதிரியான நில சம்பந்தமான விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் தொட்டாலும் அது வெற்றி அடையும், 100% வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி வராக முகூர்த்தம் நம்ம பரிகார ஸ்தலம் சேனல்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வராக மூர்த்தியை வழிபடக்கூடிய ஒரு முறையை நான் ஒரு மந்திரத்தோட சொல்லியிருந்தேன். இப்பொழுதும் ஒரு மந்திரம் இருக்கிறது. இது நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் முகூர்த்தத்திலே செய்யறோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்க அதையும் சேர்த்து செஞ்சிடலாம். இப்போ யாருக்காவது பார்த்தோன்னா எனக்கு அதிகமாக சொத்து நான் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு பலன் தரும். அல்லது எனக்கு ஒரு சொத்து கூட கிடையாது, நான் ஏதாவது ஒரு வீடாவது எனக்கு வாங்கணும், அல்லது எனக்கு நல்லபடியாக அமைதியான வீடு அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து செஞ்சாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இப்போ நான் சொல்றக்கூடிய விஷயத்தை செய்தாலுமே அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது. சிகப்பு துணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மண் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெருமாள் கோயில் மண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பழங்கால பெருமாள் கோயிலில் போனோம்னா அங்கே ஏதாவது ஸ்தல விருட்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்தல விருட்சத்தை தொடாம தள்ளி இருக்கக்கூடிய மண் தான் இருந்ததுன்னா அந்த மண் சுத்தமாக இருந்ததுனாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு சின்ன களிமண் மாதிரி இருக்கோ அல்லது அந்த மணல் வறண்டு இருந்தாலும் சரி, அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு முடிந்து வைத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அது மாதிரி பெருமாள் கோயிலெலாம் இப்போ இன்டர்நேஷனல் பீப்புளாக இருக்கீங்க, உங்களுக்கும் அது மாதிரியான விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நார்மல் ஏதாவது ஒரு மண்ணோ கல்லோ, அதாவது எர்த்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், புரிஞ்சுதா? ஸோ இது எர்த் எனர்ஜி மெயினாக இந்த 48 நிமிஷம் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் முழுக்க எப்படி அபிஜித் முகூர்த்தம் அந்த விதி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தமானது ஒரு காஸ்மிக் எனர்ஜிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்குமோ அந்த நேரத்திலே, இந்த நேரத்துல அந்த எர்த் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரியான சூழலில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வராகருடைய பரிபூர்ண ஒரு பலனும் கிடைக்கணும். வராகரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமி தேவியை கடல் கடியிலிருந்து கொண்டு வந்தவர் தானே. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இந்த டைம்ல அதனாலதான் அதுக்கு வராக முகூர்த்தம் என்று பெயரும் வைத்திருக்கிறார்கள். அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நீங்க செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகப்படியாக ஒரு பலன் தரும். இதை எடுத்து நீங்க செவ்வாய்க்கிழமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிகப்பு திரி போட்டு இழுப்பெண்ணெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ இதை முடிஞ்சு வச்சிருக்கீங்க, இதை வச்சுட்டு என்னால் தொடர்ந்து எழுத வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை எழுத உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். 2 முறை நான் சொல்றேன். ஒன்று எழுதக்கூடிய முறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்திரத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய முறை. என்னுடைய சஜஷன் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதிடுங்க. உங்களுக்கு பெரிய விஷஸ் இருந்ததுன்னா எழுதிடலாம். இதுல செய்யும் பொழுது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இதுல இன்டைரக்ட் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. வராகர் பார்த்தோம்னா ராகுவுக்கு உண்டான ஒரு மிகச்சிறிய ஒரு ஆப்போனன்ட்னு வச்சுக்கோங்க.
ராகுவோட எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த மாயா அப்படின்ற ஒரு எனர்ஜியை வந்து நீக்கக்கூடியவர் வராகர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அந்த மாயா எனர்ஜி இல்யூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நாம் வந்து எதுலையாவது ஏமாந்துகிட்டே இருக்கோம், நமக்கு துரோகம் வைத்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மளுடைய ஏமாற்றங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு ஏமாறும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை, ஆசை வந்து பெருமளவு இருக்கிறது ஆனால் எந்த ஒரு விஷயமே நடக்கிறது இல்லைனாலும் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த இப்போ நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வீடு வேணுமோ வேண்டாமோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமும் தானா நடக்கும். அது வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அதற்கு உண்டான நல்ல பலன்கள் நற்கர்ம பலன்கள் நமக்கு வந்து அடையும் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி அதோடைய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும். ராகுவோட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி டார்க் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இல்யூஷன் அப்படின்றது எல்லாமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாகவே போகும். ஸோ இது நீங்க வந்து தொடர்ந்து ஒரு 45 நாட்கள் எழுத வேண்டியது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க எழுதுறதா இருந்தால் 45 டேஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் டியூஸ்டே 45 டேஸ் பண்ணலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுவில் பிரேக் ஆகிற நாளில் விட்டுட்டு அடுத்தது நான் தொடர்ந்து அவங்க எழுதிட்டு வரலாம், அது மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது, அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்தாலே போதுமானது சாதாரணமான முறையாக. ஏன்னா இப்போ நம்ம வந்து நீங்க உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்றது தெரியாது. சில லட்சங்களிலே வீடு வாங்க வேண்டும் நினைக்கிறீங்களா, அல்லது பல கோடிகளிலே வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பல கோடிகளில் வீடு விற்கணும் நிலம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி நம்ம சேஃபர் சைடு இந்த மாதிரியான விஷயமாக பண்ணிட்டோம்னா நம்ம நினைத்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பான முறையிலே நடந்துவிடும் அப்படின்ற மாதிரி தான் இது எழுதுவதற்குண்டான ஒரு விஷயம். கிரவுண்டிங் அப்படின்வாங்க, அது மாதிரியான விஷயத்தை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுதும் போதே தெரிஞ்சிடும். 45 நாள்லாம் கூட ஆகாது, அதுக்குள்ளே எழுதவே உங்களுக்கு 100% நீங்கள் வந்து வீடு எல்லாம் இறங்கி போய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, வீடோ நிலமோ எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்கேஸ் நீங்கள் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கிளையன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரியான விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து சொன்ன அந்த மண்ணை முடிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதை வந்து இந்த 45 நாள் நீங்கள் எழுதுற மாதிரி இருந்தால் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த மண்ணை கையில் வைத்துக்கொண்டு அதை எழுதும் போதே நீங்கள் வந்து இதை நீங்கள் எந்தக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மண்ணை வந்து முடிஞ்சு சுவாமி மாடத்தில் வச்சிருங்க. வராகரை நினைத்துக் கொள்ளுங்கள். வராகரோட படம் இருந்தால் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்கு வந்து ஜென்ரலாக நெய் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இழுப்பெண்ணையோ அல்லது நல்லெண்ணையோ நீங்கள் சிகப்பு திரி போட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 45 நாள் தீபம் ஏற்றணுமானா 45 நாள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடு வாங்குறது அப்படின்றதெல்லாம் அப்புறம், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயம் போகிறதுக்கு வீட்டில் வந்து 24 ஹவர்ஸுமே விளக்கேறியதுங்கிறது நல்லது. இல்லைன்னா காலையிலையும் சாயந்தரமாவது கண்டிப்பான முறையில் விளக்கேற்றி வைக்கவே வேண்டியது. ஒரு மணி நேரமாவது எரிஞ்சே ஆகணும் எல்லோரோட வீட்லையும். இதுதான் வந்து நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்த முறை. அந்த முறை வந்து வழக்கொழிந்து போய் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து முடிஞ்சு வச்சது நீங்கள் கையில் வந்து சொல்றது அப்படின்ற மாதிரியான முறை 45 டேஸ்க்கு அப்புறம் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ளௌம் ஓம் க்ளௌம் ஓம் கம் கணபதியே ஓம் கம் க்ளௌம் கணபதியே, இப்படிலாம் நம்ம வந்து கணபதிக்கு சொல்லுவோம். இதெல்லாமே நான் எர்த் எனர்ஜின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த க்ளௌம் என்கிற மந்திரம், அந்த சீடு இருக்குல்ல, அந்த பீஜம், அந்த பீஜமானது வந்து பார்த்தோம்னா எர்த்தை குறிக்கக்கூடியது. எலிமெண்டல்ல வந்து பார்த்தோம்னா நிலத்தத்துவத்தை சார்ந்தது அந்த க்ளௌம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நமக்குள் ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த க்ளௌம் அப்படின்றது இல்லை வேற ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் நான் இந்த ஒரு பதிவுக்கு தேவையானது மட்டும் சொல்றேன். ஓம் க்ளௌம் அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து எர்த் எனர்ஜியை குறிக்கக்கூடியதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதும்போது இந்த பீஜத்தை எழுதணும். ஓம் க்ளௌம் வராக ரூபாய கிரகபாக்யம் தேஹிமே நமோ நமஹ. உங்களுக்கு திரையில் வரும். ஓம் க்ளௌம் வராக ரூபாய கிரகபாக்யம் மமதேஹிமே நமோ நமஹ என்கிற மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். இதுல வந்து கிரகபாகியம் தேயமே அப்படின்றது ஒரு சில பேருக்கு வந்து இது புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கிரகபாகியம்னா நில சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் எனக்கு கொடு அப்படின்றோம். இட் இஸ் நாட் தட் வந்து எனக்கு நிறைய வீடு இருக்கு, நான் விற்க தான் வேணும், என்னால் விற்க முடியல நினைக்கிறவங்க நான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாமா, தாராளமா சொல்லலாம். கிரகபாகியம் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன இன்டென்ட் சங்கல்பம் என்ன பண்ணிக்கிறீங்க. மந்திரம் வந்து ஒரே மந்திரம் தான். எர்த்துக்கு வந்து நம்ம வந்து எதுவா இருந்தாலும் எர்த்துன்னு தான் நம்ம வந்து பேர் வைக்க முடியும் இல்லையா. எர்த்தை வந்து நம்ம பூமியை வந்து பூமின்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதை வந்து 45 நாள் நீங்கள் எழுத வேண்டியது. சரி, என்ன கலர் பேனால எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் பேனால எழுதலாம், பிளாக் கலர் பேனால எழுதலாம், ரெட் கலர் பேனால எழுதலாம். பிளாக்லையும் நீங்க எழுதலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிரீன், பிளாக் ஆர் ரெட் இந்த 3 கலர் பேனால எழுதிக்கலாம். ஆனா முடிஞ்சு வைக்கிறது மட்டும் ரெட் கலர் துணியெல்லாம் முடிஞ்சு வைக்கணும். 45 டேஸ் இது பண்ணி முடிச்சிடுறீங்க இல்லையா. முடிச்சுட்டு அந்த நோட் அப்படியே நீங்க சுவாமி மடத்தில் வச்சிருங்க. ஸ்ரீராமஜெயம் எல்லாம் எழுதணும்னா வைப்போமே, அது மாதிரியான ஒரு முறையாக வைத்து விட வேண்டியது. அது அப்படியே வந்து நம்மளுடைய காரியம் முடிந்தாலும் சரி சுவாமியோடது அங்க இருக்கு. அதனால அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். புது வீட்டுக்கு போனீங்கன்னா புது வீட்டில் கொண்டு போய் வைங்க. இல்லை இப்போ இருக்கிற வீட்டை நீங்கள் வந்து விற்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா அந்த வீட்டுக்கு அதை கொண்டு போங்க. அது எப்படியா இருந்தாலுமே மந்திரம் எழுதின புக் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான விஷயமா பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீங்க 45 நாள் கழித்து சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா. அதுல ஒன்றும் கிடையாது. வராக ரூபாய பிருத்விநாதாய நமோ நமக. சிம்பிள் தான். கையில வச்சுட்டு வராக ரூபாய பிருத்வி ரூபாய நமோ நமகன்னு
ஸோ இப்போ இந்த எழுதுருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எவ்வளவு தடவை எழுதணும்னா 45 தடவை எழுதினா போதும். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டியது. சரி, இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, என்னால எழுதவே முடியாது, என்னால சொல்ல மட்டும்தான் முடியும்னா அது நீங்க தாராளமான முறையில் அது மாதிரி கையில வச்சுட்டு நீங்க சொல்லிட்டு வரலாம், எழுதவே எழுதாம. ஆனா அது எவ்வளவு நாள்ல நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறைங்கிறது ஜென்ரலா இப்படி செய்யறதை விட அதுக்குண்டான டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்து வந்துருது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா. இதுல மெயினா இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப இஎம்ஐ கட்ட முடியாம தவிக்கிறவங்க, இஎம்ஐ அதிகமா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டி பிரச்சனையில இருக்கிறவங்க, வீட்டுல நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களால தொல்லையாக இருப்பவர்கள், அப்படி இருக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே இந்த விஷயத்துல சரியாகும். இது கண்கூடாக நான் வந்து பலருக்கு சொல்லி இது நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. வராக முகூர்த்தத்துல இந்த ஒரு விஷயம் சொல்ல போறோம். அப்ப அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து கையில தான் நான் வச்சு சொல்லிட்டு இருக்கோம்னா, நீங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு முடியுதோ அது மாதிரி சொல்லுங்க. 45 நாள்ல இது மட்டும் நான் 45 ஒரு 108 சொல்லிட்டு வச்சுட்டேன், எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டா அது நடக்கும். இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது மாதிரியான விஷயம். ஏன்னா சுவாமிக்கு செய்யறது எந்த ஒரு விஷயமே நமக்கு வீண் போகாது. முதல்ல இதை எழுதி நீங்க 45 டேஸ், ஒரு நாளைக்கு 45 டைம்ஸ், அதுக்கப்புறம் இதை ஒரு 108 டைம்ஸ் நீங்க சொல்லிட்டு வாங்க. அதையும் ஒரு 45 டேஸ் சொன்னா போதுமானது, இந்த ரெண்டையும் சேர்த்து பண்றீங்கன்னா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அகைன் நான் இன்னொரு உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனுக்காக மந்திரத்தை ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முகூர்த்தத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். ஓம் க்ளௌம் வராக ரூபாய கிரகபாகியம் தேகிமே மம தேகிமே நமோ நமக அப்படின்றது எழுதக்கூடிய மந்திரம். சொல்லக்கூடிய மந்திரம் வந்து வராக ரூபாய பிருத்விநாதாய நமோ நமக, அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம். அந்த மண் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னா, அதை நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒரு தொட்டி மாதிரி ஏதாவது வச்சிருந்தோம்னா அதை தொட்டிக்குள்ள போட்டுக்கலாம். நமக்கு காரியம் முடிஞ்சோம்னா அதை தொட்டிக்குள்ள போட்டு இது பண்ணிக்கலாம். அதையும் வந்து நம்ம சுவாமி ரூபமாக தான் நம்ம நினைக்கிறோம். டெய்லியே நீங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 திராட்சையாவது 2 கல்கண்டோ ஏதாவது ஒன்று நிவேதனம் பண்றது அப்படின்றது நல்ல பலன் தரும். நீங்க எழுதுற நாள்ல அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்க ஒரு பிரார்த்தனை இன்டென்ஷன் உங்களுடைய சங்கல்பத்தை செய்து கொண்டு நீங்கள் போய் எழுதிட்டு உங்க வேலையை பார்த்துடலாம். உங்களுக்கு திராட்சையோ கல்கண்டோ வைக்கிறதுனால தப்பு கிடையாது, அது எப்பவுமே நல்லதுதான். அது பண்ண முடியலன்னா அந்த டைம்ல அதனால ஒன்றும் இதுல கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ற நாள்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணுங்க. முடிக்கக்கூடிய அந்த 45வது நாள்ல ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்பி அந்த சாண்டிங் ஸ்டார்ட் பண்றீங்களா, அப்பெல்லாம் நீங்க ஒரு 2 திராட்சையோ 2 கல்கண்டோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நிவேதனம் பண்ணி வாருங்கள். ஆல் 45 டேஸ்மே அது மாதிரியான விஷயமா பண்ணி பாருங்க. இது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம முகூர்த்தத்துக்கு வந்துக்கலாம். இந்த முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நேரத்திலே தொட்ட காரியங்கள் எர்த் ரிலேட்டட், பிருத்வி அதாவது பூமி ரீதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே தொட்ட காரியங்கள் அத்தனையுமே துலங்கும் இந்த நேரத்திலே. எப்படி அபிஜித் முகூர்த்தத்துல தொட்ட காரியம் எல்லாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஒரு நேரத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அதே தான். ஸோ அதனால இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு செகண்ட் தாட்டே வேண்டாம். ஸோ 10 to 10:48 அப்படின்னு சொல்றேன் இல்ல. ஸோ இந்த 10 to 10:48 அப்படிங்கிறது வந்து சன்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கு. கரெக்டா டெய்லி 10 to 10:48 நான் செஞ்சுட்டேன், எனக்கு கரெக்டான டைம்ல தான் செஞ்சேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்றேன். எக்ஸாக்ட்லி 4 hours ஆஃப்டர் தி சன்ரைஸ், நீங்க எந்த நாடா வேணா இருந்துக்கோங்க, நீங்க எந்த நாடாக இருந்தாலுமே 4 hours ஆஃப்டர் தி சன்ரைஸ் கரெக்டா உங்க கூகுள் பண்ணி பாருங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு சன்ரைஸ்னு. அதுல இருந்து 4 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 48 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. 4 மணி நேரத்திலிருந்து சன்ரைஸ்ல இருந்து 4 மணி நேரம், அந்த 4வது மணி நேரம் ஸ்டார்டிங்ல இருந்து 48 நிமிஷம், இதுதான் டைம். ஸோ இந்த டைம் வந்து 6 மணிங்கிறது ரஃபா பார்த்து, 6 மணிக்கு சன்ரைஸ் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம், 6 மணிக்கு சூரிய உதயம், அதை பேஸ் பண்ணி நான் 10ல இருந்து 10:48 சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கரெக்டா எக்ஸாக்டா பாருங்க. இது வந்து உங்களுக்கு எந்த நாடாக இருந்தாலும் இதே மாதிரி உங்களுடைய நாட்டில் சன்ரைஸ்ல இருந்து 4 hours கழிச்சு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடாலஜி நீங்க இதில் ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வெற்றி கிடைக்கும். நமஸ்கார்.